தெரியாத மாதிரி நடிக்காத. சர்வேஸ பத்தி பேப்பர்ல போட்ட விளம்பரத்தை பாத்துட்டு வந்துதான் நான் பேசுறேன். சர்வேஸ பர்வேஸ்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆள் மாறாட்டம் பண்ணி எங்க ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. சொல்லுடா, உண்மை என்னடா? சொல்லுடா, எதுக்காகடா வந்தீங்க? கார்த்திகா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. பர்வேஷ் வேற ஆளு, சர்வேஷ் வேற ஆளு. இது நீங்க கும்பிடுற கடவுள் மேல சத்தியம். ஆஹா, நாம சொன்ன போய் ஒர்க் அவுட் ஆகுது போல. இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. விடக்கூடாது. பொய்க்கு மேல போய் சொல்லி இவளை நம்ப வச்சிடணும். என்ன யோசிக்கிறீங்க கார்த்திகா? நான் சொல்றது அத்தனையுமே உண்மை. இல்லையே, டீ கடையில இருந்த டீ மாஸ்டர் பர்வேஷ பார்த்துட்டு சர்வேஸ்னு உறுதியா சொன்னாரே. டீ மாஸ்டர்னா ஒருவேளை மாக்கான சொல்றாளோ? அவனாதான் இருக்கும். என்ன அமைதியாயிட்டீங்க? ஏங்க, கண்டவன் சொல்றதெல்லாம் நம்புறீங்க? கூட பிறந்தானே நான் சொல்ற நம்புங்க. சர்வேஷ் வேற, பர்வேஷ் வேற. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா அவங்க 2 பேரும் ரெட்டை பிறவிங்க. என்னது? அவங்க 2 பேரும் ரெட்டை பிறவிங்களா? ஆமா, அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிற ரெட்டையர்கள். அதுல சர்வேஷ்ங்கிறவன் எங்க எதிரியோட கூட்டு சேர்ந்துட்டான். அதனாலதான் பர்வேஷோட போட்டோவை பேப்பர்ல போட்டு பொய் விளம்பரம் கொடுத்துருக்கான். அதை போய் உண்மை நினைச்சு என்னை அடிச்சிட்டீங்களே. நீங்க ஏதேதோ சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு தெரியலையே. எதுக்குங்க நம்பிக்கை வரல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்ச்சனான்னு சொன்னீங்களே, அவங்கள மாதிரியே சக்தின்னு ஒருத்தங்க இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? అవును, அவங்க 2 பேரையும் நான் பாத்திருக்கேன். என் சுதன் பாபாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க 2 பேரையும் நான் பாத்திருக்கேன். இவ ரொம்ப விவகாரமான ஆளாத்தான் இருக்கா. சென்னைக்குள்ள என்ட்ரி ஆனதும் முதல் வேலையா கலெக்டர் அர்ச்சனாவை போய் பார்த்திருக்காளு. இவளை எப்படியாவது திசை திருப்பி விடணும். அப்பதான் நம்ம கூட்டு வெளியே வராது. நான் ஒன்னு சொன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. உங்க சுதன் மாமா இருக்காரு, அவரை மாதிரி அச்சு அசலா இங்க சென்னையில ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா? నాకు తెలుసు. என் பாபா மாதிரியே இருக்கிற ஒருத்தர் அநியாயமா ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்காருன்னு சக்தி மேடங்காரு என்கிட்ட சொன்னாங்க. இவகிட்ட ரொம்ப உஷாரா தான் இருக்கணும். இப்ப சொல்லுங்க, அர்ச்சனா மாதிரியே சக்தி இருக்கும் போதும் உங்க சுதன் மாமா மாதிரியே மதன் இருக்கிறது உண்மைனா, பர்வேஷ் மாதிரியும் சர்வேஷ் இருக்கிறது உண்மைதானே? உண்மைதான். அதை ஏங்க டவுட்டா சொல்றீங்க? ஸ்ட்ராங்கா நம்புங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நேரா ஜெயிலுக்கு போய் மதனை பாருங்க. அவன் உங்க சுதன் மாமாவை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே இருப்பான். யோசிக்காதீங்க, முதல்ல ஜெயில போய் பாருங்க. நான் பாக்குறேன், நான் வரேன். இதெல்லாம் உண்மைதானே? என்ன இவன் சொல்றது உண்மையா இல்ல அவங்க சொல்றது உண்மையா? ஒன்னும் புரியலையே. நம்பிட்டா ஒரு வழியா. நம்ம போவோம். ஜோதிகா, வரதா. பர்வேஷ், நமக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு என்னமோ போன ஜென்மத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்போமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். போன ஜென்மத்துல நம்ம எப்படி இருந்தோங்கிறத விட இந்த ஜென்மத்துல நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். சோ முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜென்மத்திலயும் நீங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டி தான். இவங்கதான் உன் அக்கா பூமிகா, ரொம்ப மோசமானவங்க. தெரியுமா? உண்மையிலே நீங்க புருஷ பொண்டாட்டி தான். அந்த நந்தகுமார் ஒரு போலி டாக்டரை வச்சு உங்க 2 பேரோட மெமரியை எரேஸ் பண்ணிட்டான். அதனாலதான் நீங்க 2 பேரும் பழைய நினைவுகளை இழந்துட்டீங்க. நீங்க 2 பேரும் இப்ப மெமரி லாஸ் ஆகி இருக்கீங்க ஜோதிகா. அதனாலதான் நீங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டின்னு உங்களுக்கே தெரியல. என்ன ஜோதிகா நீ இது தெரியாம நீ சர்வேஷ் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பட்டு வேட்டிய தாலிய வாங்கிருக்க. சர்வேஷ், நீங்க ஜோதிகா நந்தகுமார கட்டிக்கிறதுக்காக பட்டு சேலைய தாலிய வாங்கிருக்கீங்க. நீங்க 2 பேரும் அந்த நந்தகுமார் சொல்றத கேட்டு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க?
விட்டுருங்க ப்ளீஸ். அவன் ஒரு அயோக்கிய. ஆமா, என் பேரு ராதா. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறிய அந்த நந்தகுமாரோட உண்மையான மனைவியே நான் தான். பூமிகா அக்கா சொல்றது தயவு செஞ்சு 2 பேருமே கேளுங்க. நீங்களும் எங்க அண்ணனும் லவ் மேரேஜ். இத பிடிக்காத உங்க அக்கா உங்க 2 பேரையும் காரை ஏத்தி கொல்ல முயற்சி பண்ணாங்க. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, இதான் உண்மை. ஜோதிகா வாங்க, முதல்ல நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். ஜோதிகா, அவர் சொல்றது கேட்காத. வாங்க. ஜோதிகா, 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 நில்லு. வாங்க, வாங்க. சர்வேஷ், இல்ல பண்ணாதீங்க. ஓடாதீங்க, நில்லுங்க. ஐயா, சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க சர்வேஷ். ஜோதிகா, நில்லு. சர்வேஷ், ஜோதிகா, விடுங்க. ஜோதிகா, சொல்றத கேளுங்க. சர்வேஷ், ஜோதிகா, சர்வேஷ், சொல்றத கேளுங்க. ஓடுங்க. சர்வேஷ், சொல்றத கேளுங்க. நல்லா இருங்க. அக்காடி, சொல்றத கேளுங்க. சர்வேஷ், சர்வேஷ், நில்லு. போறாங்க, வா, வா. சீக்கிரம் வா. அக்கா ஓடுறாங்க, புடிங்க. ஏய், ஜோதிகா. ஜோதிகா, எங்க போனாங்க? அக்கா, எங்க போனாங்க? ஆளு காணோம். அக்கா, ஜோதிகா. அக்கா, அர்ச்சனா அக்கா, அர்ச்சனா அக்கா, அர்ச்சனா அக்கா. அக்கா, என்னாச்சு பூமிகா? என்னாச்சு ராதா? ஏன் 2 பேரும் பதட்டமா இருக்கீங்க? அக்கா, சர்வேஷையும் ஜோதிகாவையும் நாங்க பீச்ல பார்த்தோம்க்கா. அப்படியா? அப்ப கையோட கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஐயோ, அது ஏங்கா கேக்குறீங்க? அவங்க கூட பெரிய போராட்டமா போயிடுச்சு. நானும் பூமிகா அக்காவும் அவங்க 2 பேரையும் பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். அவங்க 2 பேரும் எங்களை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்ப கூட நாங்க விடலக்கா. நாங்க 2 பேரும் ஓடி துரத்தி பிடிச்சோம். கடைசியில அவங்க இதோ கையில இருந்த இந்த பைய விட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. அப்புறம் அக்கா, இதோ இது பாருங்களேன். இது சர்வேஷ் வச்சிருந்த பை. இதுல இந்த தாலி, அப்புறம் இந்த பட்டு புடவைலாம் இருக்குக்கா. அதே மாதிரிதான் ஜோதிகா வச்சிருந்த பையிலையும் பட்டு வேஷ்டியும் இதோ தாலியும் இருக்குக்கா. என்ன 2 பேர் கையிலயும் பட்டு புடவை தாலியும் இருக்கு? ஐயோ, அந்த கொடுமையை ஏன்க்கா கேக்குறீங்க? அவங்க 2 பேருக்கும் புருஷ பொண்டாட்டிங்கிற நினைப்பே இல்லாம அந்த நந்தகுமார மெமரி லாஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு யாருன்னே தெரியலக்கா. இத பயன்படுத்திட்டு அந்த அயோக்கிய பையன் நந்தகுமார் சர்வேஷ் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணுக்கு ஜோதிகாவை விட்டு பட்டு புடவை தாலியை வாங்க வச்சிருக்கான். அதே மாதிரி ஜோதிகா கல்யாணம் பண்ணிக்கிற நந்தகுமாருக்கு சர்வேஷே பட்டு வேட்டிய தாலியை வாங்க வச்சிருக்கான். என்ன கொடூரமான சிந்தனை! கண்டிப்பா அவனை தூக்கில தான் போட்டோம். ஆமாக்கா, அவனை விட்டுற கூடாதுக்கா. எனக்கு உடனே போன் பண்ணிருக்கலாமே. உங்கள யாரு முதல்ல அவங்கள பார்த்தது? நான் தான்க்கா பார்த்தேன். அவங்க 2 பேரும் அவங்க வாங்கின பொருளை பக்கத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா சிரிச்சு பேசிக்கிட்டு பீச்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் என்னோட மன நிம்மதிக்காக கொஞ்ச நேரம் பீச்சுக்கு போலாமேன்னு போனேன். அப்பதான் அவங்க 2 பேரையுமே நான் பார்த்தேன். நானே அவங்க 2 பேரையுமே கையும் களவுமா புடிச்சிடலாம் தான் பார்த்தேன். ஆனா தனியால என்னால எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதான் பூமிகா அக்காக்கு போன் பண்ணி வர சொன்னேன். ஆமாக்கா, ராதா போன் பண்ணும்போது நான் இவங்க 2 பேரையும் சிட்டி ஃபுல்லா கடைக்கடையா தேடிட்டு இருந்தேன். அந்த நந்தகுமார் ஜோதிகாவையும் சர்வேஷும் கடைக்கு அமுச்சு வச்சிருக்கேன், உனக்கு தில்ல இருந்தா புடிச்சுக்கோ அப்படின்னு சவால் விட்டால. அதனாலதான் நான் ஒரு ஆட்டோல ஏறிக்கிட்டு சர்வேஷும் ஜோதிகாவையும் தேடி அலையும் போதுதான் நம்ம ராதா போன் பண்ணா. கண் எதிரில அவங்க நேர்ல பார்த்து கையில கிடைச்சோம். அவங்களை காப்பாத்த முடியாம போயிடுச்சுக்கா. கடைசியில அவங்க வாங்கி வச்சிருந்த இந்த பொருட்கள் மட்டும்தான் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. கவலைப்படாத பூமிகா, இதுவே நமக்கு வெற்றிதான். அவங்க வாங்கி வச்சிருக்க மாங்கல்யம் பட்டு புடவையும் தவற விட்டாங்க. அதே மாதிரியும் அவன் திட்டம் போட்டிருக்க கல்யாணத்தையும் நீங்க தடுத்து நிறுத்த போறீங்க. உங்க வாங்கி வச்சிருக்க பட்டு புடவையும் மாங்கல்யமும் எப்போ உங்க கையில கிடைச்சதோ அப்பவே அந்த நந்தகுமார் தோத்து போயிட்டான். அவன் நினைச்ச மாதிரி சர்வேஷ்க்கு வேற கல்யாணம் பண்ண முடியாது. நந்தகுமார் ஜோதிகாவோட நிழல கூட நெருங்க முடியாது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இருந்தாலும் இப்படி கையில கிடைச்சு அவங்கள விட்டுட்டோமேக்கா. இல்ல பூமிகா, அவனை பிடிக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு.
என்னக்கா சொல்றீங்க? ஆமா பூமிகா, ஏற்கனவே அவங்க டெய்லர் கடைக்கு வந்திருக்காங்க. அவங்க தைக்க கொடுத்த துணியை இன்னும் வாங்கல. எப்படியும் அதை வாங்க திரும்ப கடைக்கு வருவாங்க. கடைக்காரங்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அவங்க வந்தா தகவல் கொடுப்பான். கண்டிப்பா அந்த துணியை வாங்க நந்தகுமாரோ சர்வேஷோ ஜோதிகாவோ வந்து வாங்க தான் வேணும். அப்படின்னா நான் உங்களை கையும் களமா பிடிக்கிறேன்க்கா. அந்த டெய்லர் கடையிலே தவம் கிடக்குற மாதிரி அங்கேயே காத்துட்டு இருப்பேன். அங்க யார் வந்தாலும் சரி, தூக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன்க்கா. வேண்டாம் பூமிகா, அது ரொம்ப ரிஸ்கி. என்னக்கா, நானும் ராதாவும் மாத்தி மாத்தி அந்த டெய்லர் ஷாப்பையே வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். கூப்பிடுற தூரத்துல தானே நீங்களும் இருக்கீங்க. அதனால இந்த தடவை யாரும் தப்பிக்க முடியாதுக்கா. அப்படின்னா அவங்கள பிடிக்க ஒரு திட்டம் சொல்றேன். இந்த திட்டப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அவங்கள யார் ஒருத்தர் வந்தாலும் பிடிச்சிடலாம். சரிக்கா, அப்படியே செய்யலாம். சரி. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஷாப்பிங்க்கு போன பரவேஷும் ஜோதிகாவும் இன்னும் காணுமே. எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை யார்ட்டையாவது மாட்டியிருப்பாங்களோ? இருக்காது, வந்துருவாங்க. ஆனா போன் கூட இன்னும் பண்ணலையே. அண்ணே அண்ணே, நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சு. பூமிகா வேற ஒரு பொண்ணோட வந்து எங்க 2 பேரும் கை கலமா பிடிச்சிட்டானே. கையும் கலமா பிடிச்சிட்டாங்களா? என்னன்னு சொல்றானே? நீங்க எங்க 2 பேருக்கும் மெமரி லாஸ் பண்ணிட்டீங்களா? அப்புறம் நாங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டியா? அது தெரியாம நாங்க இருக்கோமா? ஏன் ஆனந்த், நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? நான் ஆக்சிடென்ட்ல எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? நீங்க எங்களுக்கு மெமரி லாஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஜோதிகா, நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லி தான் அமிச்சேன். அவங்க இப்படிதான் இல்லாததையும் பொல்லாததையும் கற்பனையே பண்ண முடியாத கட்டுக்கதையெல்லாம் சொல்லுவாங்கன்னு உங்ககிட்ட சொல்லி தான் அமிச்சேன். அதெல்லாம் நீ நம்பாத ஜோ. இல்ல, அவங்க சொல்லும் போதே அடிக்கடி நந்தகுமார் நந்தகுமார் தான் சொன்னாங்க. எனக்கு என்னமோ அவங்க உங்களை மீன் பண்ணி சொன்ன மாதிரி தான் தெரியுது. உங்க பேரு நந்தகுமாரா? அப்புறம் இவர் பேரு சர்வேஷ்னு சொன்னாங்க. இவர் சர்வேஷா இல்ல பர்வேஷா? அப்புறம் மொபைல்ல கூட ஒரு போட்டோ காட்டி இவதான் எங்க அக்கா பூமிகான்னு சொன்னீங்கல்ல, அவங்களோட இன்னொரு பொண்ணு கூட வந்திருந்தாங்க. அவங்க பேரு ராதாவா? அவங்க வந்து நந்தகுமார் தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தான் தோணுது. ஜோஜோ, நீ நல்லா குழம்பி போயிருக்க ஜோ. அவங்க உன்னை நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. டேய் தம்பி, அண்ணே நல்லா எடுத்து சொல்லண்டா. எது உண்மை எது போய் நல்லா எடுத்து சொல்றேனே. ஜோதிகா, எங்க அண்ணன் சொல்றது அத்தனையும் தான் உண்மை. அவங்க சொன்னதெல்லாம் போய். அவங்க சொன்னது எதையும் நம்பாதீங்க. இங்க பாருங்க, நான் சொல்றதை நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க, நம்புவீங்களா மாட்டீங்களா ஜோதிகா? நம்புறேன். அது என்னமோ சர்வேஷ், நீங்க சொன்னா மட்டும் உங்களை எதிர்த்து பேச எனக்கு தோணவே மாட்டேங்குது. ஐயோ, என் பேரு சர்வேஷ் இல்ல பர்வேஷ். பர்வேஷ் பர்வேஷ், நான் நீங்க சொல்றத நம்புறேன் பர்வேஷ். நான் நம்புறேன். அண்ணே, அவங்க எங்களை பிடிச்சதோட புதுசா வாங்கின தங்கத்தாலி பட்டு புடவை வேஷ்டி எல்லாத்தையும் புடிக்கிட்டாங்கண்ணே. டேய், அதெல்லாம் போனா போதுடா, வேற வாங்கிக்கலாம். நீங்க மாட்டாம தப்பிச்சு வந்தீங்களே, அதுவே எனக்கு போதும். நீ போய் உட்காரு போ. சரிங்கண்ணே. இந்த ஜோதிகா எதுக்கு எடுத்தாலும் இந்த சர்வேஷ் பைய பேச்சையே கேக்குறாளே. உண்மை வெளியே வர்றதுக்குள்ள அவ கழுத்துல தாலிய கட்டிடணும். கட்டுறேன். ஹலோ, நான் பாம்பே டெய்லர் பேசுறேங்க.
ஜோதிகான்னு ஒரு பொண்ணு கல்யாண ட்ரெஸ் தைக்க கொடுத்தாங்களே, தச்சாச்சுங்களா? ரெடியா இருக்கு சார். எப்போ சார் வரீங்க? இப்போ உடனே வந்து வாங்கிக்கிறேன். பேக் பண்ணி வைங்க. ஓகே சார், ரெடியா வைக்கிறேன், வாங்கிட்டு போங்க. மேடம், ஜோதிகா கல்யாண ட்ரெஸ் தைச்சாச்சான்னு ஒருத்தன் கேட்குறான். உடனே வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் பேர் தான் நந்தகுமார். அவனை பிடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். மேடம், இப்போ நான் என்ன மேடம் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு? சரி மேடம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த மேரேஜ் ட்ரெஸ்ஸை கொடுங்க. மகமாய் பராசக்தி உன் அக்கிரமத்தை அழிக்கிற எல்லா சக்தியும் எனக்கு கொடுப்பா. நான் தான்டா, நான் தான். நீ எப்போ வருவேன்னு உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நீ தப்பிக்கவே முடியாதுடா. எப்படி புடிச்ச பாத்தியா? உனக்கு என்ன தில் இருந்தா சர்வீஸ்க்கு மெமரி லாஸ் பண்ணி அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பாப்ப. இப்போ என் தங்கச்சி ஜோதிகாக்கு மெமரி லாஸ் பண்ணி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறியா? டேய், உன்னை தூக்குல ஏத்தாம நான் விட மாட்டேன்டா. நான் விட மாட்டேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு. அர்ச்சனாக்கா கிட்ட ஒப்படைச்சிடுற, இல்லனா உனக்கு தூக்குதான். மரியாதையா வந்துரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நந்தகுமார் கிட்ட. நந்தகுமார் எங்க போற? எங்க ஓடுற? நான் தப்பிக்க முடியாதா? வழி இல்லையா? வேற வழி. யாராவது கதவை திறங்க. சார் சொல்றேன் சார். என்ன பண்றதுன்னு தெரியல. கலெக்டர் அம்மா, வணக்கம். வணக்கம். என்ன ப்ராப்ளம்? உங்களை பார்த்து மனு கொடுக்கலான்னு வந்திருக்கோம் மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. இது எங்க குழந்தை மேடம். குழந்தைக்கு இதயத்துல கடுமையான பாதிப்பு இருக்கு. டாக்டர் கிட்ட காட்டினீங்களா? காட்டணுமா? குழந்தை பிறந்ததுல இருந்தே டாக்டர் மதன் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். 6 மாசத்துக்கு முன்னாடி குழந்தைக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் மதன் தான் செக்அப் பண்ணாரு. குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாரு. 6 மாசம் முடிஞ்சு போச்சு. குழந்தைக்கு இப்ப உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா குழந்தை பொழைக்கிறது கஷ்டம்னு மத்த டாக்டருங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. மதன் சார் ஆபரேஷன் பண்ணா எங்க குழந்தை பொழைக்கணும்னு நாங்க நம்புறோம் மேடம். ஆனா மதன் சார் பாவம் தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்காரு. எங்க குழந்தைய காப்பாத்த டாக்டர் மதன் சாரால மட்டும்தான் முடியும். எங்களுக்கு எப்படியாவது மதன் சார் வேணும் மேடம். டாக்டர் மதன் இப்ப வெளில வர முடியாது.
நீங்க வேற ஒரு நல்ல டாக்டரை பார்க்க வேண்டியது தானே? இல்ல மேடம், அது சரியா வரல. நாங்களும் பல டாக்டரை பார்த்துட்டோம் மேடம், எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. மதன் சாரை தான் மேடம் நம்பி இருக்கோம். மேடம், நீங்க கலெக்டரா இருக்கீங்க மேடம், எங்க நிலைமையை எடுத்து சொல்லி மதன் சார் ஆபரேஷனுக்கு மட்டும் வெளியே கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. உங்களால முடியும் மேடம், நீங்க மனசு வச்சா கண்டிப்பா முடியும் மேடம். 10 புள்ளைய பெத்து வச்சிருக்கோம் மேடம், நீங்க தான் மேடம் மனசு வைக்கணும். எங்க குழந்தை உயிர் உங்ககிட்ட தான் மேடம் இருக்கு. எப்படியாவது என் குழந்தை உயிரை காப்பாத்த தயவு செஞ்சு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க மேடம். எங்க குழந்தைய காப்பாத்துங்க. ஐயோ, இருங்க இருங்க. ஆனா நான் மட்டும் தனி முறையில மதனை வெளில கொண்டு வர முடியாது. இது சம்பந்தமா அரசு அதிகாரிங்க, போலீஸ் அதிகாரிங்க, சிறைத்துறை, நீதித்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசணும். அதுக்கப்புறம் தான் ஏதாவது முடிவெடுக்க முடியும். உங்க குழந்தையை காப்பாத்த கண்டிப்பா நான் முயற்சி எடுக்கிறேன். போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம். எப்படியாவது அர்ச்சனாவை மதனை பொருள்ல கொண்டு வர வைக்கணும். மதன் இந்த ஆபரேஷனுக்காக வெளில வந்தா நம்ம போட்ட திட்டத்தை நிறைவேற்றிடலாம். நந்தகுமாரியோ பிடிச்சிடலாம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் ஆனோம். ஏய் பூமிகா, என்ன கத்திரிக்கோளால குத்தி என்ன காயப்படுத்திட்டல. இப்ப நான் கொடுக்க போற பதிலடியில நீ ஆளே காலியாக போற. ஹலோ, யாரு? உன் தங்கச்சி ஜோதிகாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போற மாப்பிள்ள பேசுறேன். ரெடிமா? ரெடிமா? ரோலிங் போயிட்டு இருக்கு. ரோலிங் போயிட்டு இருக்கு. நான் ஹாப்பி டே சொன்னேன். நீ என்ன குழந்தையா? ஹாப்பி டே சார், அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவளை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லுவான். ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவான்னா, அவனோட ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூமில் அந்த பொண்ணோட படம் வரைஞ்சி ஒரு அம்புக்குறி போட்டு கெட்ட வார்த்தையை எழுதி வைப்பான். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பெண்களினுடைய பேர் இருக்கும். இன்னைக்கு மறைவாக கழிப்பறைகளில் எழுதி கொண்டிருந்த வாசகங்களை ஆண்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிய விடுகிறார்கள்.